യജുർവേദ അമാവാസി തർപ്പണം 16th May സാറ്റർഡേ. നമസ്കാരം. തർപ്പണத்துக்கு വേണ്ടി நம்ம கோத்திரம் அப்பாடு பேரு, தாத்தாடு பேரு, கொள்ளுத்தாத்தாடு பேரு. அதே மாதிரி அம்மை இருந்து കഴിഞ്ഞാൽ பாட்டி கொள்ளு பாட்டி அந்த லாஸ்ட் உள்ள பாட்டியோட பேரு எழுதி வச்சு விடுங்க ஒரு பேப்பரில். அம்மை இல்லாட்டா அம்மை பாட்டி கொள்ளு பாட்டி அந்த பேர் எழுதி வச்சு விடுங்க. அது மாதிரி அம்மாநாத்து கோத்திரத்தையும் எழுதி வச்சு விடுங்க அந்த பேருகள். அம்மையோட அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அது மாதிரி சில ஆளுக்கு அம்மையோட அப்பா இருப்பா, அம்மையோட அம்மை இருப்பா. அப்படி உள்ளதா என்கிட்ட ഒന്ന് വാട്സപ്പിൽ മെസ്സേജ് பண்ணுங்க. அவளுக்கு நான் அங்கே எப்படி அது சொல்லணும் എന്നുള്ളത് உங்களுக்கு சொல்லித்தரேன். തർപ്പണത്തിക്ക് എന്നെല്ലാം ഐറ്റംസ് എടുത്ത് വെച്ചിരിക്കണമെന്ന് ആദ്യമേ ചൊല്ലിവിടുറേ. പഞ്ചപാത്രത്തിൽ ജലമെടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു ചൊമ്പിൽ ജലമെടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു 3 പുല്ല് പവിത്രം എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു കൂർച്ചം എടുത്ത് വെച്ചുങ്കോ, 15 ദർബൈ 15 നമ്പർ ദർബൈ എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു സ്പൂൺ അരിശി എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു സ്പൂൺ എള്ളെടുത്ത് വെച്ചുങ്കോ, താമ്പാളം വെച്ചുങ്കോ. തർപ്പണത്തിക്ക് വേണ്ടി ഒരു 1 രൂപ കോയിൻ ദത്തത്തിക്ക് വേണ്ടി എടുത്തു വെച്ചുങ്കോ. ഒരു ആസനം പലകയോ പായോ മാറ്റോ വല്ലതും വെച്ചുങ്കോ. വയസ്സാനവ കാലുക്ക് സുഖമില്ലാത്ത വള്ളം ഒരു ചെയറിലെയോ സ്റ്റൂളിലെയോ ഉക്കാന്താ പോരും. ഇതെല്ലാം ആക്കും തർപ്പണത്തിക്ക് എടുത്തു വെച്ചിട്ടുണ്ട് ഐറ്റംസ്. தாம்பாளத்தில் தர்ப்பணத்துக்கு வேண்டி எப்படியாக்கும் செட் பண்ணணும்னு கூட சொல்லி தந்து விடுறேன். தாம்பாளத்தோடு இந்த பாகம் வந்து ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட், நார்த்து. நீங்கள் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உக்காந்துக்க. அப்போது உங்களோட இந்த சைடில் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் சைடில் இப்படி 3 தர்பையை வைக்கணும். அதே மாதிரி 3 நம்பர் 3 தர்பையை இந்த நார்த்து சைடில், அதாவது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து சைட்லேயே ஆகிட்டு 3 தர்பையை அப்படி வைக்கணும். கூர்ச்சத்தோடு இந்த நுனி வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும், சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி ஒரு 3 தர்பையை இங்கே சைட்லேயே வச்சு விடுங்கோ. ஆசனத்துக்கு நம்ம ஆவாகனம் കഴിച്ചാൽ ஆசனம் போடுவோமே, அதுக்கு வேண்டி ஒரு 3 தர்பையை கிட்டக்கே வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். இப்படியாக்கும் தாம்பாளத்தில் കൂർച്ചത്തെ സെറ്റ് பண்ணേണ്ടது. ആദ്യം ആചമനം. അച്യുതായ നമഃ, അനന്തായ നമഃ, ഗോവിന്ദായ നമഃ, കേശവ നാരായണ, മാധവ ഗോവിന്ദ, വിഷ്ണു മധുസൂദന, ത്രിവിക്രമ വാമന, ശ്രീധര ഋഷികേശ, പത്മനാഭ ராமோதர. பாருங்க, பவித்திரத்தை இந்த மோதிர விரல போட்டுங்கோ. 3 தர்பை நீங்கள் அங்கே உட்காந்துக்கோ அங்கே போட்டுங்கோ. அதாவது இந்த தர்பைக்கு மேலே உட்காரணும். சிலவா காலுக்கடியில் போட்டுப்பா, காலுக்கடியில் தர்பையை போட்டுக்கப்பாங்களே. நீங்கள் எங்கே உட்காந்துக்கணும் அங்கே தர்பையை போட்டுக்கணும். தர்பைக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கணும். தர்பேஷ்வாசீனா. அது കഴിഞ്ഞാൽ ഒരു ഡ്രോപ്പ് ജലത്തെ വെച്ച് കൈ അലിമ്പി ഇടുങ്ങോ. അപ്പോൾ ഉപസ്പൃശ്യ ഒരു 3 ദർഭയെ உங்களோட பவித்திரம் போட்டு நிற்கலையே விரல்ல அதில் இடுக்கி வச்சு விடுங்கோ. தர்பாந்தாரயமானஹ. பாருங்க, அடுத்தது வந்து இந்த கைகளை மடக்கிண்டு 5 പ്രാവശ്യം இந்த நெற்றியோட ஃப்ரண்டிலே முட்டிக்கணும். இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தகே. அடுத்து பிராணாயாமமாக்கும். ஓம் பூ, ஓம் பூ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவித்ருவரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. ओम आपः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवः. ഓം ഓം ഓം. അടുത്ത സങ്കല്പമാരി കൈകൾ വെച്ചിക്കരുത്. മമോപാത്ത സമസ്ത ദുരിതക്ഷയദ്വാര ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം തഥൈവ ലഗ്നം സുദിനം തഥൈവ താരാഫലം ചന്ദ്രഫലം തഥൈവ വിദ്യാഫലം ദൈവഫലം തഥൈവ ശ്രീലക്ഷ്മീപതേ അംഘ്രിയുഗം സ്മരാമി. അപവിത്രഃ പവിത്രോ വാ സർവാവസ്ഥാം ഗതോപി വാ യസ്മരേത് പുണ്ടരീകാക്ഷം സബാഹ്യ ആഭ്യന്തര ശുചിഃ മാനസം വാചികം പാപം കർമ്മണ സമുപാർജിതം ശ്രീരാമ സ്മരണേനൈവ വ്യപോഹതി ന സംശയഃ. ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണു തഥാ വാരഃ
നക്ഷത്രം വിഷ്ണുരേവജ യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത് ശ്രീ ഗോവിന്ദ 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 ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയപരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപ്പേ വൈവസ്വത മന്വന്തരേ അഷ്ടാവിംശതി തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോः ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിൻ വർത്തമാനെ വ്യവഹാരികേ പ്രഭവാധി ഷഷ്ഠി സംവത്സരാണാം മധ്യേ പരാഭവ നാമ സംവത്സരേ ഉത്തരായനെ വസന്തരഥോ ഋഷഭമാസേ കൃഷ്ണപക്ഷേ അമാവാസ്യായാം പുണ്യതിഥോ സ്ഥിരവാസര യുക്തായാം അപഭരണി നക്ഷത്ര യുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം അമാവാസ്യായാം പുണ്യതിഥോ. അടുത്ത് வந்து பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுங்கோள். சங்கல்ப மாதிரியே கைகளை பழைய மாதிரியே வச்சுங்கோ. நம்ம கோத்திரத்தை சொல்லணும். பாரத்வாஜ கோத்திரம்னா பாரத்வாஜ கோத்திரானாம் சொல்றது, ஸ்ரீவத்ச கோத்திரம்னா ஸ்ரீவத்ச கோத்திரானாம் சொல்றது, ஹரித கோத்திரமாக்குன்னா ஹரித கோத்திரானாம் அப்படி சொல்லணும்ல. அப்பா கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ரானாம். அடுத்து அப்பாடு பேரு, தாத்தாடு பேரு, கொள்ளு தாத்தாடு பேரு, அந்த 3 பேர்கள் சொல்லுங்கோ. ശർമ്മണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മദ് പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാനാം. അടുത്ത് வந்து அம்மை உள்ளவா சொல்லுங்கோ. நம்ம கோத்திரமே கோத்ராணாம். பாருங்க அந்த லேடிஸ் 3 பேர், அப்பாடு அம்மை அந்த தாத்தாடு வைஃப் எல்லாம் இல்லையா, அந்த 3 பேர்கள் சொல்லுங்கோ. நாம் நீனாம் വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മദ് പിതാമഹി പിതുപിതാമഹി പിതുപ്രപിതാമഹീനാം. അടുത്ത வந்து അമ്മை ഇല്ലാത്തവ ചൊല്ലുങ്കോ. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാണാം. അമ്മയുടെ പേര് പാട്ടി, കൊള്ളുപാട്ടി. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മദ് മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം. അടുത്ത வந்து அம்மானத்து கோத்திரம், மாமாடு கோத்திரம் சொல்லுவோமே, அம்மையோட கோத்திரம், அந்த கோத்திரத்தை சொல்றது. கோத்ராணாம். அம்மையோட அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அந்த 3 பேர்கள். சிலவாளுக்கு அம்மையோட அப்பாவோ இல்லை அம்மையோட அம்மையோ இருப்பா. அந்த சமயத்தில் என்கிட்ட சொல்லுங்க, அங்கே என்ன சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லாட்டா இதே மாதிரி சொல்லிக்கலாம். அம்மையோட அப்பாடு பேர், தாத்தாடு பேர், கொள்ளு தாத்தாடு பேர் சொல்லுங்க. ശർമ്മണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മദ് മാതാമഹ മാതുപിതാമഹ മാതുപ്രപിതാമഹാനാം. അതേ மாதிரி അതേ ഗോത്രം ഗോത്രാണാം. അമ്മയുടെ അമ്മ അതേ மாதிரி ലേഡീസ് 3 പേര്. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മദ് മാതാമഹി മാതുപിതാമഹി മാതുപ്രപിതാമഹീനാം ച ഉഭയവംശ പിതൃണാം അക്ഷയ തൃപ്ത്യർത്ഥം അമാവാസ്യ പുണ്യകാലേ ദർശശ്രാദ്ധം ഹിരണ്യരൂപേണ അധ്യകരിഷ്യേ തദംഗം തിലതർപ്പണം ച കരിഷ്യേ. பாருங்க அது சொன்ன உடனே இந்த விரலில் இடுக்கி வச்சிருக்க இல்லையா, அந்த 3 தர்பை எடுத்து உங்களோட லெஃப்ட் கை எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டு விடுங்கோ. அடுத்த பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுங்கோ. ஒரு ட்ராப்பு ஜலத்தை கையில் விட்டுட்டு கையை 2 தொடச்சி விடுங்கோ. அடுத்து வந்து அந்த 1 ரூபி காயினை கையில் வச்சுங்கோ. ஒரு ட்ராப்பு ஜலத்தை நீங்களே விட்டு விடுங்கோ.
മന്ത്രം ചൊല്ലുമ്പോൾ ഹിരണ്യഗർഭ ഗർഭസ്ഥം ഹേമബീജം വിഭാവസോ അനന്തപുണ്യ ഫലദം அதசாந்திம் பிரயச்சமே. பாருங்க, அந்த 1 ரூபி காயின் கையில் வச்சுட்டு அப்படியே பூனல் வந்து லெஃப்டாக போட்டுக்கிறது. பூனல் வந்து இடம் போட்டுங்கோ. 1 ரூபி காயின் கையில் வச்சுட்டு நடு மந்திரத்தை சொல்லுங்க. அமாவாஸ்யா புண்ணியகாலே தரிசஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் துப்பியமகம் சம்பிரததே ஓம் தத்சத். அது சொன்ன உடனே அப்படியே அந்த 1 ரூபி காயினை கீழே வச்சு விடுங்க. இந்த 1 ரூபி காயினை பின்ன சுவாமிகிட்ட எடுத்து வச்சு விடுங்க. ஜஸ்ட் தத்தமண்ணு அமர்த்தேன். நீங்கள் மனசில் ஆச்சாரனா விசாரித்த வாத்தியாருக்கு அந்த தட்சிணையை கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஜிபே வழிக்கோ நேரிட்டு கொடுக்குறதோ எப்படி ஆனாலும் நீங்கள் கொடுங்கோ. இந்த 1 ரூபி காயின் வந்து ஜஸ்ட்டு தத்தமண்ணு அமர்த்தேன். அடுத்து வந்து பூனல் வந்து ரைட்டு, பூனல் வந்து வலம் போட்டுக்கிறது. பாருங்க, ஆத்ம பிரதட்சணம் சொல்லுவா. நின்ன இடத்திலே கிளாக் வயசில் 3 பிரதட்சணம் பண்ணி ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ண முடியாதவா சேரில் உட்காந்தோ ஸ்டூலில் உட்காந்தோ அப்படியே பிரார்த்தனை பண்ணிங்கோ, கையை கூப்பி. நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். பிரதட்சணம் பண்ணப்பட்டவா பிரதட்சணம் ஆத்ம பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிங்கோ. தேவதாபியா பிதர்பியஸ்ட மகாயோகிபியா ஏவஜா நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானிஜ பாபானி ஜன்மாந்தர கிருதானிஜ தானி தானி வினஷந்தி பிரதட்சிண பதே பதே. நமஸ்காரத்துக்கு சேஷம் பழைய இடத்திலே வந்து உட்காருங்கோ. பூனல் வந்து லெஃப்ட், பூனல் வந்து இடம் போட்டுங்கோ. பாருங்க, 2 எள்ளு எடுத்துங்கோ. அந்த தாம்பாளத்தில் அந்த கூர்ச்சம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கூர்ச்சத்தில் நம்ம ஆவாகனம் பண்ண போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கூர்ச்சத்தில் எள்ளை மறைச்சு போடுங்கோ. எள்ளை எடுக்கிறத இப்படி தான் எடுக்கலாம். மோதிர வெல்லும் இந்த வெள்ளாரையும் சிலவா அதை எப்படி எடுப்பா, ஒரு காலம் எள்ளை எப்படி எடுக்கப்பாங்க, இப்படி தான் எடுக்கலாம். ஆயா தபிதர சௌமியா கம்பீரை பதிபி பூர்வியை பிரஜாம் அஸ்மபியம் தததஹ ரகிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச ஓம் பூர்புவஸ்வரோ அஸ்மின் கூர்ச்சே மம வர்க்கத்வய பித்ரேன் தியாயாமி ஆவாஹயாமி. பாருங்க, அது சொன்ன உடனே அந்த கையில் இருக்கு இல்லையா எள்ளு, அந்த கூர்ச்சத்தில் மறைச்சு போட்டு விடுங்க. அதுக்கு சேஷம் ஒரு 3 தர்பை அந்த தாம்பாளத்தோட சைடில் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த 3 தர்பையை அந்த கூர்ச்சத்துக்கு மேலே வச்சு விடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி வைங்கோட்டலாம். வர்க்கத்வய பிதர்ணாம் இதமாசனம். ஒருக்கா கூடி எல்லாம் மறைச்சு போட்டு விடுங்க கூர்ச்சத்தில். திலாதி சகலாராதனை சொர்ச்சிதம். பாருங்க, அந்த உத்தரணி இருக்க அது கூர்ச்சத்துக்கு மேலே வச்சு விடுங்க. எதுக்கு இருக்கீங்க, அந்த கூர்ச்சம் நீங்கி போவாக்கி இருக்கிறதுக்காகவும் அப்படி சேரும். தர்ப்பணம் பண்ணுற சமயத்தில் நீங்கி போப்பாங்களே பார்த்தலாம், அதுக்கு வேண்டிட்டாக்க அப்படி சேரோம்லாம். அப்படி வச்சு விடுங்க. அடுத்து வந்து இந்த பஞ்சபாத்திரத்திலே எள்ளும் அக்ஷதையுமாக போட்டு வச்சு விடுங்க. அப்பாவுக்கு 3 പ്രാവശ്യം தர்ப்பணம், தாத்தாவுக்கு 3 പ്രാവശ്യം தர்ப்பணம். இதே ஆர்டரில் வரும். ஆദ്യം அப்பாவுக்கு 3 പ്രാവശ്യം தர்ப்பணம் ചൊല്ലുങ്കോ. நம்ம கோத்திரத்தை ചൊല്ലുങ്കോ. ഭാരദ്വാജ ഗോത്രம்னா ഭാരദ്വാജ ഗോത്രാനി ചൊല്ലണം. ശ്രീവത്സ ഗോത്രம்னா ശ്രീവത്സ ഗോത്രാനി ചൊല്ലണം. ഹരിത ഗോത്രമാക്കുന്ന ഹരിത ഗോത്രാനി ചൊല്ലണം. ഏത് ഗോത്രമാക്കുമോ அந்த ഗോത്രാന് அங்கே பேர் வரணும். ഗോത്രാന് അപ്പാട് പേര്. ശർമ്മണ വസുരൂപാന് പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. 3 പ്രാവശ്യം വിടുമ്പോട്ടല്ല, 3 പ്രാവശ്യം പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. വരക്കും இப்படி மறைச்சு தான் விடுறோம்ல அந்த கட்டவல்ல. அடுத்தது நம்ம கோத்திரமே கோத்ராന്. தாத்தாடு பேര് ശർമ്മണ രുദ്രരൂപാന് പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാന് ശർമ്മണ ആദിത്യരൂപാന് പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. അമ്മ இருக்கிறவ பாட்டியோட பேரை சொல்லணும். நாம்னி வசுரூபா பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி.
പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. അടുത്ത പാട്ടിയുടെ പേര് നമ്മ ഗോത്രത്തിലെ രണ്ടാമത്തെ പാട്ടി നാംനീ രുദ്രരൂപാ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര് നാംനീ ആദിത്യരൂപാ പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പറയുമ്പോൾ അമ്മയില്ലാത്തവ നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. അമ്മയുടെ പേര് നാംനീ വസുരൂപാ മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. പാട്ടിയുടെ പേര് നാംനീ രുദ്രരൂപാ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര് നാംനീ ആദിത്യരൂപാ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പാരുങ്കോ ഇടയ്ക്ക് പഞ്ചപാത്രത്തിലെ ജലമില്ലാണ്ട ചൊമ്പിലേന്ത് ജലത്ത് വിട്ടും കോട്ടല. അടുത്ത അമ്മാനാത്ത് ഗോത്രം മാമാട് ഗോത്രം ചെല്ലുമില്ല എന്താ ഗോത്രത്തിൽ ചെല്ലുങ്കോ ഗോത്രാന്. അങ്ങനത്തെ അമ്മയുടെ അപ്പാട് പേര് ശർമ്മണ വസുരൂപാന് മാതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അന്ത ഗോത്രമേ ഗോത്രാന്. അമ്മയോട് താത്താട് പേര് ശർമ്മണ രുദ്രരൂപാന് മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അന്ത ഗോത്രമേ ഗോത്രാന്. ലാസ്റ്റ് അമ്മയോട് താത്താട് പേര് ശർമ്മണ ആദിത്യരൂപാന് മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അമ്മനാഥ് ഗോത്രമേ ഗോത്രാഹ. അങ്ക അമ്മയുടെ അമ്മ നാംനീ വസുരൂപാഹ മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ ഗോത്രം ഗോത്രാഹ. രണ്ടാമത്തെ പാട്ടിയുടെ പേര് നാംനീ രുദ്രരൂപാഹ മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ. ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര് നാംനീ ആദിത്യരൂപാഹ മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃന് സുധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പഗതമേ പിതൃന്. அப்படி 3 പ്രാവശ്യം ഇട്ട് കൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. பாருங்க அடுத்து வந்து பூனல் வந்து ரைட்டு பூனൽ വലം പൊട്ടുമ്പോ നമ്മൾ തർപ്പണം பண்ணோம் இல்லையா താമ്പാളം അത് 3 പ്രദക്ഷിണം பண்ணണം താമ്പാളത്തെ. എന്നിട്ട് വെസ്റ്റ് പാത്ത് മേற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணலாம். நமஸ்காரம் பண்ண முடியாதவா பழைய மாதிரி பிரார்த்தனை பண்ணிங்கோ உட்காந்தே. நமஸ்காரம் பண்ணப்பட்டவா அந்த தர்ப்பண வட்டையை 3 பிரதர்ஷனம் பண்ணி மேற்க பார்த்து வெஸ்ட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணிடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுங்க. தேவதாபியா பிதൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യഃ ഏവച നമഃ സുധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ യാനി കാനി ച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശ്യന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. இந்த இடத்துல வேணா போஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்த மந்திரத்துக்கு கணக்காக்கி இருக்கிறதுக்காக அதை எழுதி வந்து உட்காந்த பின்ன கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணப்படும் நமஸ்காரம் பண்ணுங்கோ. அடுத்தது ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி அந்த பழைய இடத்துலேயே வந்து உட்காருங்கோ. பூனல் வந்து லெஃப்ட் பூனல் இடம் போட்டுங்கோ. பாருங்க 2 எள்ள கையில் வச்சுங்கோ. அந்த தட்டில் இருக்கிற கூர்ச்சம் தர்ப்பணம் பண்ணும் எத்தனை நேரம் அதில் யதாஸ்தானம் பண்ண போகிறோம். மந்திரம் சொல்லுங்கோ. ஆயா தபிதர சௌமியா கம்பீரை
பதிபிः பூர்வைः பிரஜாம் அஸ்மभ्यं ददतः रगिञ्च दीर्घायुत्वञ्च शतशारदञ्च ओं भूर्भुवस्सुवरो अस्माद् कूर्चाद् वर्गद्वय पितॄन् யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அப்படி சொன்ன உடனே அந்த தர்ப்பணம் பண்ணோமே அந்த கூர்ச்சம் அதில் அந்த எல்லாம் மறைச்சு போட்டு விடுங்க. அதுக்கு சேஷம் அந்த கூர்ச்சத்தை தொட்டுண்டு இந்த மந்திரத்தை கூடி சொல்லுங்க. சோபனார்த்தே க்ஷேமாய புனः ஆகமனாயச்ச. பாருங்க, அந்த தாம்பாளத்தில் உத்தரணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பஞ்சபாத்திரத்திலே போட்டு விடுங்க. பாருங்க, அடுத்து அந்த தர்ப்பணம் பண்ணுவோம் எத்தனை நேரம் அந்த கூர்ச்சத்தோடு கெட்ட அழிச்சு விடுங்க. அழிச்சிட்டு அதோட அக்ரம் இருக்கு நுனி, இது பாருங்க இப்படி இந்த பக்கம் தர்ப்பணம் பண்ற மாதிரி தெக்க பார்த்து இருக்கணும், சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். லாஸ்ட் தர்ப்பணம் பண்ண போறோம். அந்த பாக்கியுள்ள எள்ளு அரிசியெல்லாம் இந்த பஞ்சபாத்திரத்திலே போட்டு விடுங்க. இந்த கூர்ச்சத்தோடு கூட தர்ப்பணம் பண்ண போறோம். லாஸ்ட் தர்ப்பணம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏஷாம் ந மாதா न पिता न बंधुः नान्यगोत्रिणः ते सर्वे तृप्तिम् आयान्धु मयो सृष्टैः कुशोदगैः. அப்படியே விட்டுடுங்க 3 பிராവശ്யம் தர்ப்பையோடு கூடி திருப்யத திருப்யத திருப்யத. சரி, அந்த தர்ப்பையெல்லாம் தாம்பாளத்திலே போட்டுடுங்க. அடுத்து பூணல் ரைட்டு, பூணல் வலம் போட்டுங்க. இந்த கையில் போட்டுன்னு இல்லையா பவித்ரம், அதோட முடிச்சடிச்சு அதோட கட்டழிச்சு அதை உங்களோட லெஃப்ட்டுக்கே எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டு விடுங்க. கட்டழிச்சு ஒருக்கா கூடிய ஆஜமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்த, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதரா ரிஷிகேஷ, பத்மநாபா தாமோதரா. 2 உத்தரணி ஜலத்தை கையில் வச்சுங்கோ. மந்திரம் சொல்லுங்கோ. காயேன வாஜா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அப்படியே அந்த ஜலத்தை கீழே விட்டு விடுங்கோ. தர்ப்பணம் சம்பூர்ணம். ஜிபேயில் தட்சிணை அனுப்புறதுக்கு புத்திமுட்டுள்ளவளுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது, എന്നിട്ട് QR கோடு ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு தட்சிணை அனுப்ப முடியும்லாம். நமஸ்காரம். നെക്സ്റ്റ് യജുർവേദ അമാവാസി തർപ്പണം 14th June Sunday.